வங்கதேசத்துக்கு 12,800 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். வங்கதேசம் சென்றுள்ள பிரதமர் மோடி தலைநகர் டாக்காவில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா வங்கதேசம் இடையிலான நில எல்லை உடன்பாட்டுக்கு ஒப்புதல் அளிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் உடனிருந்தார். மின்சாரம், கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு, கள்ளநோட்டு புழக்கத்தை தடுத்தல் உள்ளிட்ட 22 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. நில எல்லை ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளிடையே இருந்த 41 ஆண்டுகால நில எல்லை பிரச்சினை முடிவுக்கு வருகிறது. இரு நாடுகளின் எல்லையில் சர்ச்சைக்குரிய வகையில் அமைந்துள்ள 161 பகுதிகளை இரு நாடுகளும் பரிமாற்றம் செய்து கொள்ள இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. இரு நாடுகளைச் சேர்ந்த 50,000க்கும் அதிகமான குடிமகன்களின் குடியுரிமை சர்ச்சை முடிவுக்கு வரும். வங்கதேசத்தில் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள 12,800 கோடி ரூபாய் கடனுதவியை இந்தியா வழங்கும் எனவும் பிரதமர் மோடி கூறினார். மும்பை கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பேர் பலியாகினர். மும்பை அந்தேரி பகுதியில் லேக் ஹோம் சொசைட்டி என்ற பெயரில் 22 தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. 14வது தளத்தில் சனியன்று மாலை 6 மணி வாக்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதை தொடர்ந்து பலர் தீயில் சிக்கிக் கொண்டு அலறினர். பல தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. ஆனாலும் தீயில் சிக்கி 7 பேர் இறந்தனர். இவர்களில் 3 லிப்டில் சிக்கி கருகினர். பலத்த தீக்காயத்துடன் 30க்கும் அதிகமானவர்கள் மும்பையில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததாக மும்பை போலீசார் தெரிவித்தனர். பஞ்சாபில் உள்ள பொற்கோவிலில் திடீர் மோதல் ஏற்பட்டதில் பலர் காயமுற்றனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் 1984ஆம் ஆண்டில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் ராணுவம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வின் 31வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பொற்கோவிலில் ஏராளமான சீக்கியர்கள் திரண்டு வழிபாடு நடத்தினர். அப்போது காலிஸ்தான் ஆதரவு கோஷங்களை சில சீக்கிய இளைஞர்கள் எழுப்பினர். இதனால் பொற்கோவில் பாதுகாவலர்கள் அந்த இளைஞர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் இருதரப்புக்கும் பயங்கர மோதல் வெடித்தது. இந்த மோதலில் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். 2 மண்டை உடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்களை கடந்த 1ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இறால் மீனுக்கு அரசு விலை நிர்ணயம் செய்ய கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சனியன்று காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கினர். இந்த வேலை நிறுத்தம் ஞாயிறன்று 2வது நாளாக தொடர்ந்தது. இதனால் நூற்றுக்கணக்கான படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தன. 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மதுரை தலைமை தபால் அலுவலகம் முன்பு சனிக்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மண்டல ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பழிவாங்கல் நடவடிக்கையாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்துவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக உரிய பலன் எதுவும் கிட்டவில்லை என்றால் வெகு விரைவில் வேலை நிறுத்த போராட்டம் உள்பட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திருப்பத்தூர் அருகே சுடுகாடு பாதை கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள ஏலகிரி மலையில் 14 கிராமங்கள் உள்ளன. இதில் ஒன்றான தாயலூர் கிராமத்தில் 300 குடும்பங்கள் வசிக்கின்றன. இவர்களுக்கு சுடுகாட்டு பாதை வசதி இல்லை. அதற்காக ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த இடத்தையும் சிலர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் தங்கள் கிராமத்துக்கு சுடுகாடு பாதை கோரியும் மக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். ஊரின் மைய பகுதியான அம்மன் கோவில் திடலில் நடந்த இப்போராட்டத்தில் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு உணவு உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகிக்கும் என வேளாண் துறை இயக்குநர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறைக்கு இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலான பயிலரங்கம் திருச்சி அரசு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. பயிலரங்கத்தில் பேசிய தமிழ் வேளாண் துறை இயக்குநர் ராஜேந்திரன், நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் தமிழகத்தில் இதுவரை 70,000 பண்ணை குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டை போலவே இந்தியாவில் உணவு உற்பத்தியில் முதல் மாநிலமாக தமிழகம் திகழும் எனவும் அவர் கூறினார். அரக்கோணத்தில் ரயில் மூலம் கடத்தப்படவிருந்த 2 டன் ரேஷன் அரிசியை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வழியாக ரயிலில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சென்னையில் இருந்து திருப்பதி செல்லும் ரயில்கள், செங்கல்பட்டிலிருந்து திருப்பதி செல்லும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தி 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டது. டெல்லியில் அடுத்த ஆண்டு டிரைவர் இல்லா மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. டெல்லியின் உயிர் நாடியாக விளங்கும் மெட்ரோ ரயில் போக்குவரத்தில் பல புதுமைகள் புகுத்தப்படுகின்றன. புதுமைக்கெல்லாம் உச்சம் வைத்தாற்போல் டிரைவர் இல்லா மெட்ரோ ரயில் டெல்லிக்கு வந்து சேர்ந்துள்ளது. தென்கொரியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் டெல்லியில் உள்ள முகுந்த்பூர் டெப்போவில் நிறுத்தப்பட்டுள்ளது. என்ஜின் டிரைவரை தேவைப்படாத அளவுக்கு பல்வேறு நவீன அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயிலை டெல்லி மெட்ரோ கட்டுப்பாட்டு அறைகளில் இருந்தபடியே இயக்க முடியும். இந்த ஆண்டு இறுதிக்குள் 6 பெட்டிகளை கொண்ட 20 டிரைவர் இல்லா ரயில்கள் தென்கொரியாவில் தயாரிக்கப்படும் என்றும், அதே நேரத்தில் பெங்களூரில் உள்ள BEML தொழிற்சாலையில் 61 ரயில்கள் வடிவமைக்கப்படும் எனவும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
பீகாரில் கட்டுமான நிறுவன முகாம் மீது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தினர். பழங்குடியின மக்களின் நலனுக்காக போராடும் மாவோயிஸ்டுகள் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில் பீகாரில் உள்ள முசாஃபர்பூர் மாவட்டத்தில் கம்தவுல் கிராமத்தில் அமைந்துள்ள கேமோன் இந்தியா கட்டுமான நிறுவனத்தின் முகாம் மீது மாவோயிஸ்டுகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். 50க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் முகாமுக்கு வந்து கம்பெனி ஊழியர்களை சரமாரி தாக்கியதோடு பல வாகனங்களையும் தீ வைத்து கொளுத்தினர். தாங்கள் கேட்ட பணத்தை கோமன் நிறுவனத்தார் கொடுக்காத காரணத்தாலே இந்த தாக்குதலில் மாவோயிஸ்டுகள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஐடி நகரான பெங்களூரில் 107 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். பெங்களூரில் உள்ள ஊதுபத்தி தொழிற்சாலையில் கொத்தடிமை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் அந்நிறுவனத்தில் அதிரடி சோதனை போட்டனர். அங்கு கொத்தடிமையாக இருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 107 பேரை போலீசார் மீட்டுள்ளனர். 7000 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறி நாள் முழுக்க வேலை வாங்கியதோடு இதுவரையில் ஒரு பைசா கூட தராமல் ஏமாற்றி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. அதையடுத்து நிறுவன உரிமையாளர் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் ஜார்க்கண்டில் உள்ள அவர்களது சொந்த ஊரான குண்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மும்பை தாக்குதலில் பலியானோருக்கு நெதர்லாந்து பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே 3 நாள் பயணமாக டெல்லிக்கு வெள்ளியன்று வந்தார். அன்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்த ரூட்டே 2 நாள் பயணமாக மும்பைக்கு சென்றார். மும்பையில் 2008ஆம் ஆண்டில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட தாஜ்மஹால் பேலஸ் நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றார். அத்தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட 166 அப்பாவிகளின் நினைவாக அங்கு மலர் வளையம் வைத்து பிரதமர் மார்க் ரூட்டே அஞ்சலி செலுத்தினார். சர்வதேச யோகா தினத்தன்று பல்வேறு இடங்களில் யோகா முகாமை நடத்தவிருப்பதாக ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேட்டி அளித்தார். யோகா என்பது உள்நன்மையை உருவாக்கும் விஞ்ஞானமாகவும் தொழில்நுட்பமாகவும் உள்ளது என்பதை உணர்ந்தே ஐநா சபை ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்துள்ளது என்றார். அன்றைய தினம் சென்னை, கோவை, புதுச்சேரி, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் யோகா பயிற்சி முகாம்களை நடத்த ஈஷா யோகா மையம் திட்டமிடப்பட்டுள்ளதாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் கூறினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணிக்கு பயிற்சியாளராக ஜாவித் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் ஆலோசனைக் குழு உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, VVS லட்சுமணன் நியமிக்கப்பட்டனர். மூவர் நியமிக்கப்பட்ட பின் வாரிய ஆலோசனைக் குழுவின் முதலாவது கூட்டம் கொல்கத்தாவில் நடந்தது. வாரிய தலைவர் ஜக்மோகன் டால்மியா தலைமையில் நடந்த அக்கூட்டத்தில் இந்திய ஏ அணி மற்றும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி ஆகியவற்றின் பயிற்சியாளராக ராகுல் டிராவிடை நியமிக்க முடிவெடுக்கப்பட்டது. இத்தகவலை கிரிக்கெட் வாரிய செயலாளர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். தங்கத்தின் விலை ஞாயிறன்று ஒரு சவரன் 20,168 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,521 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,145 ரூபாயாக இருந்தது. பிரபல நடிகை ஆர்த்தி அகர்வால் அமெரிக்காவில் மரணமடைந்தார். பம்பர கண்ணாலை என்ற தமிழ் படத்தில் ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக நடித்தவர் ஆர்த்தி அகர்வால். அதன் பிறகு தமிழில் வாய்ப்பு இல்லாததால் 2001ஆம் ஆண்டு நவ்வு நாக்கு நசவ் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார். அதன் பிறகு இந்திரா, வசந்தம் உள்ளிட்ட 25 தெலுங்கு படங்களில் நடித்து தெலுங்கில் முன்னணி நடிகையானார். அமெரிக்காவில் உள்ள நியூஜெர்சி நகரில் பெற்றோருடன் வசித்து வந்த ஆர்த்தி உடல் கொழுப்பை குறைப்பதற்காக அண்மையில் ஆபரேஷன் செய்து கொண்டார். ஆபரேஷன் தோல்வியில் முடிந்ததால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தார். சனியன்று மூச்சு திணறல் அதிகமாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இருந்தார்.